ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லார் வீட்லேயுமே நார்மலாக கோதுமை மாவு இருக்கும். அந்த கோதுமை மாவை வச்சு நம்ம இன்றைக்கி பாயாசம் பண்ணலாம். அந்த பாயாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1 கப் மாவை நான் இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிறங்க. அப்போ தான் ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதையும் நம்ம இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். நமக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது அதில் வர கட்டிங்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கட்டிங்கெலாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கட்டிலாம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா தான் நம்ம காய்ச்சியம் அதை குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை அதிகமாக தேவைப்படுங்க அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. கம்மியாக சேர்க்குறவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பம் தான் சர்க்கரை சேர்க்குறது. இதெல்லாமே சேர்த்துட்டு இன்னும் நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் இதை வச்சுட்டு ஒரு சால்ட் எடுக்க போனால் கூட அதோட அடி பிடிச்சிடும் மாவுங்கிறதுனால. அதனால நீங்கள் அதை விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அந்த கீழே அந்த கட்டி வரவே கூடாது. கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து வரணும். வெந்து நல்லா ஓரளவுக்கு திக்காக வந்த மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட்டுக்காக சுவைக்காக நான் பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் நல்லா மசிச்சு நான் அது கூடவே சேர்த்து போட்டுக்கிறேன். ஏலக்காய் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் நல்ல மணமாகவும் வாசனையாக இருக்கும். அதுக்காக நம்ம அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. மாவும் நல்லா ஒரு திக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா? ரொம்ப களி மாதிரி கிட்டினாலும் நம்ம நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணியாக குடித்தா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க தேங்காயை அரைச்சி தேங்காய் பாலாக எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா காலையிலையும் இல்லை சாயங்காலமோ டீ போகிற டைமில் நம்ம பெரியவங்க செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம சப்பாத்தி பூரி செய்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு நாள் நைட்டு கூட இந்த மாதிரி கூழ் கிண்டி குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.